சங்கீதா விஜய் இருவரும் முழுக்க முழுக்க சேர்றதுக்கு முழு காரணமாக இருக்கிறது ஷோபா மற்றும் சந்திரசேகர் தான். அதுவும் இந்த டைம் சந்திரசேகர் அவர் எடுத்திருக்கிற அந்த டெசிஷன் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ரொம்பவுமே சென்சிட்டிவாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்துக்கு காரணமானவங்க கிட்டேயே இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிய வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய மருமகள் சைடு இந்த திறமை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேருமே நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்சன் சஞ்சயா இருக்கட்டும் இல்லை சங்கீதா விஜய் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு வரத்துக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸையும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஷோபா மற்றும் சந்திரசேகர். ஏன்னா ஷோபா மற்றும் சந்திரசேகர் இண்டிபெண்டன்ஸ் டேல த்ரிஷா மேமை பார்த்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி இந்த டைம் விடாமல் தன்னுடைய மருமகளை விடாப்பிடியாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த கவர்மெண்ட் அஃபிஷியலான ஃபங்க்ஷனுக்குமே மேபி ஜேசன் சஞ்சய் இல்லைன்னா சங்கீதா விஜய் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்திரசேகர் செய்த அது ஒரு முக்கியமான செயல் தான். இந்த டைம் தன்னுடைய மருமகள் மற்றும் மகனுடைய இந்த திருமண நாளை ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களாம் ஷோபா மற்றும் சந்திரசேகர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மருமகளுக்கு நிறைய பரிசு பொருட்களையும் வழங்கியிருக்காராம். அது இல்லாமல் த்ரிஷாவோட அம்மாவான உமாகிருஷ்ணன் கிட்டையும் நிறைய விஷயங்களை இது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணி, இதுக்கு மேலே உங்களுடைய மகளுடைய பேர் என்னுடைய மகனோட வாழ்க்கையில் மறுபடியும் ஈடுபட்டா தலையிட்டா இதுக்கு மேலே நான் ஸ்டெப்ஸை ரொம்ப சிவியராக எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் வான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அதையும் தாண்டி இந்த கல்யாண நாளுக்காக த்ரிஷா மற்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து தன்னுடைய மருமகள் மற்றும் மகனோட இந்த கல்யாண நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. அதுவும் சிஎமான அப்புறமேல் வர முதல் திருமண நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களாம். அதோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் மற்றும் ஷோபா சந்திரசேகர் எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் மருமகளோட திருமண நாளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா விஜய் மற்றும் விஜய் அவர்களுடைய திருமண நாள் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாகவும் கிராண்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம், கிட்டத்தட்ட 1 இயராகவே நடந்துட்டு இருந்த இந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு மேபி த்ரிஷா மேமோட மேட்ரும் சில விஷயங்களும் இன்றைக்கி ஒரு கம் டு த எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டு வந்திருக்கு. இதை தாண்டி ஒரு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேம் இதுக்கு மேலே நான் திரைப்படங்களாக நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி வெப் சீரிஸ்லாம் கமிட் ஆகிருக்காங்களாம். அந்த வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட 1 இயர் ஷூட் போகுமா. அந்த வெப் சீரிஸில் மாயிண்டி பங்காரம் அப்படின்ட்டு சமந்தா மேம் வச்சு கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் பண்ணின அந்த படத்தை எடுத்த டிரெக்டர் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்களா வெப் சீரிஸை. ஸோ 1 இயர் ரொம்ப கமிட்டடாக ஃபோக்கஸ்டாக அந்த சீரீஸில் நடிக்க போகிறாங்களாம். ஸோ உங்களுடைய பஞ்சாயத்தை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கியிருக்காங்க த்ரிஷா இந்த மாதிரி விவகாரங்களை அடுத்து. ஏன்னா ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் விஜய் சார் கூட இருக்கிற நெருக்கமான ரொம்ப க்ளோஸான பர்சனல் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணுறது தான் த்ரிஷா மேமோட வேலையாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த விஷயங்களே சங்கீதா விஜய் மேம் ரொம்பவும் கோவப்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருந்துதான். ஏன்னா தன்னுடைய கணவர் கூட அவங்க நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட மறுபடியும் அந்த மாதிரி ஆனிவர்சரி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான டேஸில் அப்லோட் பண்ணது தான் இவங்களுடைய விவாகரத்துக்கே முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஷோபா சந்திரசேகர் உமாகிருஷ்ணன் கிட்ட பேசின சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி இது த்ரிஷா மேம்க்கு புரியாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஏன் புரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தினால முழுக்க ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில தான் வரும். ஏன்னா விஜய் சாரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இதுக்கு மேலே ஒரு நடிகை அப்படிங்கிற பேர் ஈடுபடுறதை நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் மக்களும் அதே தான் நினைக்கிறாங்க. அவருடைய லைஃப் இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிற அந்த வாழ்க்கையில் தயவுசெய்து அவங்களுடைய பேர் இன்ட்ரப் ஆக வேணாம். அதையும் தாண்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அவர் திரை வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே ஒரு ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் போதுமே தவிர ரொம்பவும் சீரியஸாவோ பப்ளிக்காவோ இல்லை ரொம்ப அவங்களுடைய அந்த அப்பியரன்ஸை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்களாம். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் போனதுனாலையோ என்னமோ முக்கியமாக த்ரிஷா மேம் இந்த விஷயங்களெல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு வெப் சீரிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட் ஆகி தன்னுடைய படங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி சந்திரசேகர் சார் பேசுனதுனால தான் இந்த முடிவை அவங்க திடீர்னு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.